இந்து சனாதன எதிர்ப்பு, சாமி இல்லைன்னு சொல்றது, இந்த இந்து பிஜேபின்னா RSS குரூப், இந்து கட்சி வடமாநில, இந்த மாதிரி சொல்றதுலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அந்த காலத்துல இருந்தே, பெரியார் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல இருந்து அதே இன்னும் அதே அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படி? இதில் நம்ம திமுக சொல்றாங்க நம்புவான்னு இல்ல. இதை நம்ப கூடாது. ஆக்சுவலா திமுகவோட நிலைப்பாடு, அவங்களோட கட்சி ஆட்சியிலே இருக்கணும், அவங்க ஊழல் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுக்கு இந்த அரசாங்கத்தை அவங்க எப்பயாவது கபலீகரம் பண்ணி நடத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அவங்க ஹிந்து எதிர்ப்பும்பாங்க, ஹிந்தி எதிர்ப்பும்பாங்க, இது மாதிரி பல்வேறு எதிர்ப்புகளை அடைமொழியா வச்சு எதிர்ப்பு பண்ணி மக்கள் மனசுல இதெல்லாம் விதைச்சு அதை பிற கட்சிகளுக்கு இடம் இல்லாம ஆக்குறதுன்னு நினைச்சு இவங்க இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமா ஒரு காலத்துல தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொண்டு இது எல்லாத்திலயுமே சரியான எதிர்வினை ஆற்றுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது மாதிரி கோயிலுக்கு, இந்து மக்கள் கோயிலுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு கண்ணீர் விடுற சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு பக்கம் சரியான முறையான பாதுகாப்பு கிடையாது, இன்னொரு பக்கம் டிக்கெட் போடுறாங்க, அதிக ரேட்டு போடுறாங்க, 1000, 2000, 3000 போடுறாங்க, பேக் போட்டு கூட பல துன்பங்கள் கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு அதிகாரி ஒரு கட்சிக்காரவங்க 2 ஹவர் 3 ஹவர் பிளாக் பண்ணிடுறாங்க. இப்படிலாம் மக்கள் இந்து மக்கள் ஏழப்பட்ட மக்களை கோயிலுக்கு போடாம ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. ஆனா இவங்க சிறப்பு பூஜை அது இது பண்றாங்க. சாமி இல்ல இங்க மக்கள் விரட்டிக்கிட்டு இவங்க இது எப்படி பண்றாங்க? அதுதான் அவங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுக்குவாங்க, ஆட்சியில இருக்கணும்பாங்க, ஆட்சியிலேயே பங்கு பெற்றாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் இந்துக்கள் முட்டாளு நினைக்கிறாங்களா? அப்ப ஆட்சியில இருக்கணும் யாரும் கேட்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, பிடிச்சி உள்ள போட்டலாம் கேட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க. அந்த மனநிலை தான் இருக்கு திமுக அந்த மனநிலை திமுக இருக்க எல்லாருக்கும், திமுக ஆட்சிக்கும் அந்த மனநிலை தான் இருக்கு. ஆகையால என்னை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சியில பங்கு பெறணும், அதனால ஒரு லாபத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உடனே கூட்டணி யார் கூட வேணா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இங்க ஆட்சியில வரணும்னா யாரை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அதை எதிர்க்கிறதுக்காகவே நீங்க இந்து மக்களை துன்புறுத்த வேண்டியது. அதனால ஆனா அவங்க குடும்பத்துல மட்டும் போய் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணிக்குவாங்க. அப்ப அவங்க மட்டும் சாமி வேணும், இங்க சாமி வேண்டாம், மக்களுக்கு சாமி வேண்டாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொதுமக்களை, ஏழை மக்களை 2 ஹவர் 3 ஹவர்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க அவங்க வராங்க. அப்படி சாமிக்கு கூட உங்களை கும்பிட்டு போட்டுமா, ஏன் சாமி இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, சாமி இல்லைன்ட்டு பொதுமக்களுக்காக சாமி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே அவங்க சொந்த வீட்டுல இருக்கிற மக்கள் சாமி இருக்கு, அப்பனா அவங்களுக்கு தேவைக்கு சாமி இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். பெரியார் மக்கள் புரிஞ்சுக்கணும். பெரியார் சொல்றதா அப்படியே வெளியே காட்டிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போயிடணும். நம்ம பெரியார் கட்சி, திக கட்சி, நாங்க திமுக திக கட்சி, பெரியார் சாமி இல்லைன்னு சொல்ற கொள்கைன்னு சொல்லி வெளியே படம் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க எல்லாமே பண்றாங்க. அப்ப பொதுமக்களும் அதையா நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்களும் கும்பிடுங்க, அவங்களும் கும்பிட்டு போட்டுரும். பிஜேபி எதிர்கட்சி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அப்ப எதிர்கட்சி இன்னைக்கு அண்ணா திமுகன்னா அவங்க என்ன செய்வாங்க, எதிர்கட்சியே செய்வாங்க. அதே மாதிரி பிஜேபி அவங்க எதிர்கட்சி. இந்த அளவுக்கு வன்மம் தேவையா அப்படிங்கறதுதான். ஆமா, அவங்க வன்ம அரசியல் பண்றாங்கிறது இருவேறு கருத்து இல்லை. இந்து மக்கள் மேல, பிஜேபி மேல அது மட்டும் கிடையாது. இது பொதுவா எல்லா மக்கள் மேலயும் பண்ணக்கூடிய வன்மம் தான் இது. நீங்க இந்து மக்களை வன்மமா நடத்தினா அது கலவரத்தை தான் கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்ப அது மத்த மக்களை எல்லாரையுமே பாதிக்கும். இது தேவையில்லாம எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய துன்பம் தான் இது. அதான் மக்கள் அது பண்ணக்கூடாது. பொறுத்து ஒரு கட்ட வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க. அந்த பொறுமை மீறும் போது தவறு நடக்கும். எல்லாத்துக்கும் கஷ்டம், எல்லா மதத்துக்கும், எல்லா ஜாதி மதத்துக்கும் கஷ்டம், ஊருக்கும் கஷ்டம். அந்த மாதிரி கலவரங்களை உண்டு பண்ணக்கூடாது. அது மாதிரி சனாதனத்தை ஒழிக்கிறோம் அப்படின்லாம் வார்த்தைகள், கனமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகி நிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். திமுகவினர் செய்யக்கூடிய இந்த டெப்டி சிஎம் எல்லாம் செய்யறது ரொம்ப தவறான விஷயம். திருப்பரங்குன்ற விஷயம் சும்மா சாதாரண சின்ன விஷயம். அதை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறால கொண்டு போயிட்டாங்க. அவரு ஜட்ஜ் மேல இம்பீச்மெண்ட் வரைக்கும் கொண்ட அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இத கொண்டு போய் மிரட்டல், திமுக மிரட்டுது ஜட்ஜ. இல்ல நம்ம அளவுக்கு கொண்டு போய் நம்ம தான் திருப்பி வருவோம், யாரும் வரமாட்டாங்க, யாரும் இது அந்த அகம்பாவம் என்ன இருக்குதோ அந்த அகம்பாவம். அது ஆட்சி மாறினா என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமா, அடுத்த ஆட்சி மாறும் போது யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருமே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன மனநிலை அப்படி இந்து மக்கள், பிஜேபி இப்படி ஜட்ஜிகளை கூட மாத்தணும், தப்பா தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படி மாதிரி ஒரு அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. கேஸ் அது சுப்ரீம் கோர்ட்ல. ஆமா, அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நிச்சயமா தமிழ்நாடு மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை.
இப்போ வந்து நீ உழவுகோட்ல இப்போ பிஜேபி சார்பா இப்ப 26 தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கோம்னா கட்சி என்ன முடிவு செய்கிறதோ அது மாதிரி இப்ப நீங்க வந்து நிலைப்பாடு இருக்கும். சமீபத்துல பொங்கலுக்கு எல்லாம் இப்ப ஊருக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அங்க இருக்கிற மரியாதை அப்படியேதான் இருக்கு. சார்பா போட்டியிட்ட உங்களுக்கு பலம் எப்படி? மக்கள் என்கிட்ட அன்பாதான் இருக்காங்க. நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் அங்கீகாரப்படுத்துறாங்க, நம்பிக்கையோட பார்க்கறாங்க, சந்தோஷமா நினைக்கிறாங்க. அப்ப நீங்க உலகோட பிஜேபி சார்பா நிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி மேடம்? பிரகாசமா தான் இருக்கும். ஏன்னா மக்கள் நிச்சயமா ஆதரிப்பாங்க என்னுடைய நம்பிக்கை. நான் எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அவங்க நினைவுலயும் இருக்கு. நிச்சயமா மக்களுக்காக குரல் கொடுக்கும் எடுத்து நான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கேன். அது மாதிரி சட்டசபையில தனிநபர் மசோதா கொண்டு வந்தேன். அம்மையார் காலத்துல டாஸ்மாக் இந்த மது அருந்தி நிறைய பேர் இறந்து போறாங்க, லிவர் வெந்து இறந்து போயிடுறாங்க, அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு சட்ட மசோதா, இந்த மதுக்கு எதிரான ஒரு சட்ட மசோதா, இதெல்லாம் கொண்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணுங்கிறதுக்காக ஒரு பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்தேன். அப்ப கூட அம்மையார் அவர்கள் இந்த பில் டேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 500 கடைகள் ஒரு வருஷத்துக்கு நாங்க மூடுறோம்னு சொல்லி என்னோட இந்த விஷயத்துக்காக ஏத்துக்கிட்டு அவங்க பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சாங்க. அத கடைகளை 16ல வந்த பிறகு முழுசா இருந்தது அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் படிப்படியா குறைச்சாங்க. சாத்தியம் 16ல திமுக வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம் டாஸ்மாக் மூடுவோம்னாங்க, எங்க மூணாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அவங்க என்ன சொன்னோம்னா, அம்மா என்ன சொன்னோம்னா, மூடுறது சாத்தியம் இல்ல, படிப்படியா குறைக்கணும், வேலை போயிடும், வியாபாரத்துக்கு வேலை போயிடும், குடிக்கிறவங்க டக்குன்னு குடிய நிறுத்த மாட்டாங்க, அதனால படிப்படியா தான் குறைக்க முடியும்னாங்க. அவங்க அந்த 16ல ஜெயிச்சு 5 வருஷம் முழுசா இருந்தா ஓரளவுக்கு ஒரு 80% வரைக்கும் கடைகளை க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படி நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா 1000 கடைகள் மூடுனாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாம இறந்தனால அந்த மாதிரி அது அப்படியே தொடர முடியல. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சட்டசபையில கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் தொடர்ந்து சட்டசபையில திமுக என்னெல்லாம் பேசுனாங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் இப்ப செய்யல. ஆமா, எதுவுமே செய்யல, எல்லாம் எதிர்மறையா தான் இருக்கு. கரண்ட் பில்லையே பாத்துட்டோமே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கணக்கெடுப்பு வரும்னு சொன்னாங்க. ஆனா 5 வருஷம் ஆட்சியில இருந்தும் அது செய்யல. அது மாதிரி எதையுமே செய்ய மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுற இடத்துல தான் இருக்காங்க. ஆனா மக்களுக்கு வந்து இப்ப 12 வருஷம் எம்எல்ஏ இருந்து சட்டசபையில திமுக என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கறத மக்களுக்கு நீங்க வந்து கொஞ்சம் சொல்லிருங்க. அதாவது நான் சட்டசபையில இருந்த வரைக்கும் நான் எல்லா விஷயங்களும் சட்டசபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லா விஷயங்களையும் பேசியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும், தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சட்டசபையின் முன்பு வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் சட்டம் இயற்றும் அரங்கு. அங்கதான் வந்து நாம இதெல்லாம் பேசணும். அது எல்லாத்தையுமே பேசியிருக்கேன். அது பல விஷயங்கள் என்னால வந்து சரி செய்யப்பட்டிருக்கு. என்னோட முன்னெடுப்பால சட்டசபையில பேசுனதுனால நிறைய விஷயங்கள் சரி செய்யப்பட்டுச்சு, நிறைய விஷயங்களுக்கு நிதிகள் வழங்கப்பட்டுச்சு. அது மாதிரி ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு தன்மையோட என்னுடைய விளவங்கோடு மக்களுக்கும் நான் பயனுள்ளவளா இருந்திருக்கிறேன். அதனால என்னை வந்து மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு உத்திய இந்த அரசு முயற்சி பண்ணுச்சு. அத காங்கிரஸ் கட்சியும் அதுக்குண்டான முயற்சியில இருந்தாங்க. மக்கள்கிட்ட இருந்து சுத்தமா பிரிச்சு தேர்தல் அரசியல்ல இருந்து என்னை விலக்கி வீட்டோட முடக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இருந்தாங்க. அது நிச்சயமா பலிக்காது. மீண்டும் மக்களுக்காக பயனுள்ளவடா நான் ஆவறதுக்கு இந்த அரசியல் பயணம் என்பது நிச்சயமா தொடரும். அதுல இருவேறு கருத்து இல்லை. அதற்குண்டான வழிவகைகளை பாஜக கட்சி செய்யுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபியோடைய வளர்ச்சி இப்போதைக்கு எப்படி இல்ல, நல்ல அபரீத வளர்ச்சி இருக்குது. மக்கள் மத்தியில அவங்க மக்கள் பணிகள் மூலமா அவங்க ரீச் ஆயிருக்காங்க. இப்போ கழிஞ்ச டைம் போனீங்கன்னா ஒரு 3 தொகுதி பிஜேபி கூட்டணிக்கு 3 தொகுதி அண்ணாதிமுக தான் கொடுத்தாங்க, 6 தொகுதியில. சேம் இந்த வருஷம் அப்படிதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தெரியல. அது கட்சி எடுக்கிற முடிவு, கூட்டணி எடுக்கிற முடிவு. சரி, ஓகே மேடம், நன்றி மேடம். நன்றி. நேயர்களுக்கும் தமிழ் பார்த்த மீடியாவுக்கு நன்றி கொடுத்தோம். நன்றி, வணக்கம்.